சூரியன் ஆட்சி பெறும் பொழுது சிம்மராசிக்காரர்களோட டோனே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ராசிநாதன் ஆட்சி. சரி சார், அதை வச்சு என்ன சார் செய்கிறது? பணம் ஏதாவது வருமா சார்? கண்டிப்பாக பணம் வரும். அஷ்டம சனியாக இருந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தார். நம்மளை வந்து ஓட விட்டு ஷூட் பண்ணதெல்லாம் இந்த அஷ்டம சனி தான். அஷ்டம சனி வக்கரமாகி நல்ல சனியாக மாறிட்டாரு. எதை தொட்டாலும் வெற்றி 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 மட்டுமே கிடைக்கக்கூடிய அனுகிரகத்தை இந்த குரு பகவான் தருகிறார். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த 4 கிரக பயிற்சி உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகிறது? நான் சார் அந்த 4 கிரக பயிற்சி நாங்கள் பார்க்காததா, நாங்கள்லாம் யார் தெரியுமில்ல அப்படின்னு. அவன் கரெக்டு தான். உங்களுக்கு சும்மாவே நீங்கள் ஒரு மாதிரி, இதில் ராசியில் வேறு சூரியன் வேறு ஆட்சி. சூரியன் ஆட்சி பெறும் பொழுது சிம்மராசிக்காரர்களோட டோனே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ராசிநாதன் ஆட்சி பார்த்துக்கலாம். என்ன இந்தாம்மா ஏய் அப்படிங்கிற மாதிரிலாம் பாவம் அவரே இல்லை. அந்த மாதிரிலாம் இந்த உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு அலட்டலாக ஒரு அதிகாரத்துவமாக அணுகிற குணமெல்லாம் வரும். ராசியில் சூரியன் ஆட்சி பெற்ற அமர்ந்தார். சரி சார், அதை வச்சு என்ன சார் செய்கிறது? பணம் ஏதாவது வருமா சார்? கண்டிப்பாக பணம் வரும். 2 புத பகவான் ராசியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். 2 புதனும் சூரியனுமாக சேர்ந்து புதாதித்ய யோகம் என்பது உண்டாகிறது. புதாதித்ய யோகம், இந்த புதாதித்ய யோகம் பல பலன்களை தரப்போகும். பல புத்தி யோகிகளை மதியோகிகளை உருவாக்கியது இந்த புதாதித்ய யோகம். இந்த புதாதித்ய யோகத்தினாலே பல பேர் பல நன்மைகள் அடைந்திருக்கு. வாழ்க்கையில் டஃப்பான சுச்சுவேஷன்லாம் ஒரு சரியான கைடன்ஸை கொடுத்தது இந்த புதாதித்ய யோகம் தான். புதன் என்றால் புத்திகாரகன், ஆதித்யன் என்றால் டாமினேஷன், இந்த நிர்வாகம். இந்த நிர்வாக திறமையுடையவர்கள் அந்த புத்திகாரகன் புதனோடு சேரும் பொழுது நிர்வாகத்தை எல்லாம் பார்த்துக்கிறார். இதெல்லாம் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் 12 கூடியவர் 12ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் இருக்கிறார். 3 10 கூடியவர் 12ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ என்ன ஆகும்? தொழில்காரகன் 12ஆம் இடத்தில் மறையும் பொழுது தொழிலில் டிஸ்ட்ராக்ஷன் என்பது ஏற்படும். வேலை பார்க்குறத தவிர மீது எல்லா வேலை மேலேயும் இன்ட்ரெஸ்ட் போகும். என்னடா பண்ணிகிட்ருக்க? சும்மா தானே இருக்கேன். அப்போ சாயந்தரம் பார்ட்டிக்கு போகலாமா? போகலாம். என்னடா பண்ணிகிட்ருக்க? ஒரே ஒர்க்கடா. அப்போ சாயந்தரம் ஃப்ரீயாக இருவியா? பார்ட்டிக்கு போகலாமா? போகலாம். ஆக மொத்தம் உங்களை பார்ட்டிக்கு போகாமல் கூட்டு போகாமல் இருக்க போகிறதில்ல. ஸோ இந்த தீய நண்பர்கள் நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. 3 10 கூடியவர் 12ஆம் இடத்தில் இருக்கும்போது டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும். சார் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க சார், சூப்பராக பண்ணுறீங்க சார், உங்கள் கடை பிரமாதமாக ஓடுது சார், நன்றி சார், தேங்க்யூ. பண்ணுறீங்க. அப்படியே நம்மளுடைய நாட்டு மருந்து கடையை வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சார். சம்மந்தமே இல்லை சார், அது காய்கறி கடை, இது நாட்டு மருந்து கடை. இல்லை பரவாயில்ல சார், கடைன்னு பார்த்தா எல்லாம் ஒன்று தானே சார். எதையாவது ஒன்று குழப்பி ஓஹோ நமக்கு இந்த ராசி ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்குது, நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆரம்பிச்சிருவீங்க. நன்றாக தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான் என்று சொல்வார்கள். அவ்வகையிலே 3 10 கூடிய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் மறையும் பொழுது தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டாங்கிறது. சார் ஒரு கிராமத்தில் நன்கு கவனியுங்கள். ஒரு கிராமத்தில் ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்தது. அது ஒரு கிராமத்து காக்கா. நகரத்து காக்கா வருது, வேறு கார்ப்பரேட் கம்பெனிலேருந்து ஒரு நகரத்து காக்கா வந்து என்ன சொல்லுது? அது ஏதோ ஒரு பெரிய சிட்டிலேருந்து, நான் தெரியுமா, நாங்கள்லாம் யார் தெரியுமா, மெட்ராஸ்லேருந்து வரோம், நீங்கள் வந்து கொட்டாம்பட்டியில் தானே இருக்கீங்க, இந்த காக்கா நீங்கள் அப்படின்னு சொன்னோடனே இந்த இப்படி கிண்டல் பண்ணிட்டு வந்து கிராமத்து காக்காவுக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சான். சரி ஓகே, அப்படி என்ன தாண்டா அவங்க கார்ப்பரேட்டில் இருக்குன்னு பார்க்குறதுக்காக சென்னைக்கு வந்திருக்கு. சென்னை வந்த அந்த கார்ப்பரேட்டு இந்த கிராமத்து காக்காவை நம்ம சிட்டி காக்கா வெல்கம் பண்ணுது. வெல்கம் பண்ணிட்டு என்ன சொல்லுது? வாங்க நம்ம அந்த லெஃப்ட் மேலே போய் தங்கிக்கலாம், அந்த கார் பார்க்கிங் அடியில் போய் அந்த ஷெட்டுக்கு அடியில் போய் ஒளிஞ்சிக்கலாம், நம்ம போய் படுத்துக்கலாம் அப்படின்னு இந்த கிராமத்து காக்கா கேட்டுச்சா, நாங்கள் இங்கெல்லாம் தங்க மாட்டோம், எங்கள் ஊரில் அரச மரம், ஆலமரம், வேப்ப மரம்லாம் இருக்கும், அதில் ரொம்ப கௌரவமாக படுத்துருப்போம், நீங்கள் என்ன ஷெட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலான்னு சொல்கிறீங்க? இல்லை இங்கெல்லாம் அப்படி தான், இங்கே வந்து பப்ளிக்காக நமக்கு இடம்லாம் கிடையாது, கார் ஷெட் இருக்கும், அதுக்கு நடுவில் போய் உட்காந்துக்கணும். ஆச்சா இதெல்லாம் ஒரு குழப்பா அப்படின்னு. சரி பரவாயில்ல. அடுத்ததாக என்ன சொல்கிறார்கள்? கிராமத்து காக்கா கேட்டுச்சா, நான் குளிக்கணும். சிட்டி காக்கா கூப்பிட்டு போயிட்டு என்ன சொல்லுது? இது மாதிரி கூவம் இருக்குது, போய் குளி. இதிலெல்லாம் போய் மனுஷன் குளிப்பானா? இதில் அது மாதிரி சொல்லுது, இதில் போய் காக்கா குளிக்குமா? நான் இதிலெல்லாம் எங்கள் ஊரில் காவிரி ஆற்றுல குளிச்சுட்டு இருந்தேன், அதெல்லாம் குளிக்க மாட்டேன் அப்படின்னு. சரி 3வது நாள் அந்த காக்கா கிட்டத்தட்ட கிளம்புற மூடுக்கு வந்துருச்சு. 3வது நாள் அந்த சிட்டி காக்கா சொல்லுதா, போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன், சாப்பிட்டாது போ. என்னென்னா எங்கே போய் சாப்பிட்றது? பக்கத்து தெருவில் போய் உட்காந்துக்கலாம், ஒரு கறி கடை இருக்கும், கறி கட் பண்ணி கீழே போடுவாங்க, பொறுக்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்கு. அதுக்கு இந்த கிராமத்து காக்கா சொன்னிச்சான், எங்கள் ஊரில் எனக்கு தலைவாழை இடம் வச்சு மாடியில் வச்சு காக்கான்னு கத்துவாங்க, அப்பயே நான் வந்து சாப்பிட்றதுக்கு சீனை போடுவேன், அப்புறமா தான் வந்து சாப்பிடுவேன், நீங்கள் என்னடா கீழே போடுறத பொறுக்கி திக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையான்னு சொல்லிவிட்டு அந்த கிராமத்து காக்கா திரும்பி போச்சான். நிறைய பேர் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா புலனழிந்து போகிறோம், புதியது காணின் புலனழிந்து போகிறோம். சார் சிங்கப்பூர் இருக்குது சார், ஹமாரா சிங்கப்பூர் உங்களை வரவேற்கிறது, ரொம்ப சந்தோஷம். சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு எல்லாருமே டவுசர் போட்டுட்டு தான் போவாங்க, டிஷர்ட் போட்டு, இப்படி நம்மளே நினச்சிக்கிறது, ஏதாவது நினச்சிக்க வேண்டியதான். நம்ம இந்திய நாட்டில் இல்லாத பெருமை அந்த ஊரில் இருக்குது, அது இருக்குது இது இருக்குது நினச்சிக்கிட்டு போகிறோம். அங்கே போய் பார்த்தா அதை விட மோசமாக இருக்கும்.
இதுக்கு நான் என் ஊர்லேயே கௌரவமாக இருந்தேன்டா. பிரச்சனை என்னவென்றால் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு இந்த பீரியடில் ஏற்படும். நம்ம இந்த கம்பெனியில் இருக்கிறதுக்கு அந்த கம்பெனி, இந்த கம்பெனிக்கு எல்லா கம்பெனிலையும் ஒரே மாதிரி ஒரு விதி தான். என்று உங்களுக்கு பொருளாதார தன்னிறைவு, என்று உங்களுக்கு பொருளாதார விடுதலை என்பது கிடைக்கும் என்றால் நீங்கள் என்றைக்கு ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்று தான் உங்களுக்கு பொருளாதார விடுதலை என்பது கிடைக்கும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒவ்வொருத்தருக்கும் லேட் ஆகும். இஃப் யூ ஆர் டிபெண்டன்ட் டு சம் ஒன், தென் we need to dependent to someone always. எப்பயுமே அப்படியே தான் இருப்போம். நானாக வேலை பார்த்து சம்பாதிக்கிறேங்கிற ஐடியாலஜி என்றைக்கு வருதோ அன்றைய நாள் நீங்கள் பழச்சிக்கிட்டீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு 2 கூடிய புதன் உடம்புல உட்காந்துருக்கும்போது, நான் உருவாக்குறேன்டா, நீ என்ன எனக்கு வாய்ப்பு தருது, வாய்ப்பை நான் உருவாக்குறேன் என்ற எண்ணம் வரும்பொழுது அந்த 2 கூடிய புதனும் சூரியனுமாக சேர்ந்து தனலாபங்களை அளித்திருக்கிறார். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 5 கூடியவன் இருக்கும்போது யோகங்களை தருகிறார். குரு பகவான் எடுத்த காரியம் எதை தொட்டாலும் வெற்றி 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 மட்டுமே கிடைக்கக்கூடிய அனுகிரகத்தை இந்த குரு பகவான் தருகிறார். 8 கூடிய சந்திர சனி என்னடான்னா வக்கரம் பெற்று விட்டார். அவர் அஷ்டம சனியாக இருந்தார், வக்கரம் பெற்றார். அஷ்டம சனியாக இருந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தார். நம்மளை இந்த ஓட விட்டு ஷூட் பண்ணதெல்லாம் இந்த அஷ்டம சனி தான். வேலை வருதுன்னு சொல்லுவாங்க சார், ஆசையாக அங்கே போவேன் சார், இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும்னு நினைப்பேன் சார், அங்கே போகிறதுக்குள்ளேயே இன்டர்வியூ முடிஞ்சு போயிடும் சார், நான் லேட்டாக போயிடுவேன் சார். இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணுறது இந்த சனி பகவான் தான். அந்த சனியே வக்கரம் பெற்று என்னாச்சு, சனி வக்கரமானதுனால அஷ்டம சனி வக்கரமாகி நல்ல சனியாக மாறிட்டார். அப்போ அவர் நிறைய அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சார். ஒரு பக்கம் சனி அனுகிரகம் பண்ணுறாரு, ராசியிலிருந்து உங்களுக்கு தற்சார்பு பொருளாதார கொள்கை வந்துருச்சு, நானே சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. சிட்டி காக்கா கிராமத்து காக்கா கதை மாதிரி தான். யார் கூப்பிட்டாலும் எங்கேயும் போகாதீங்க. நீங்கள் இஃப் சம்மோன் ஆஸ்க் யூ டு கம் டு தேர் கண்ட்ரி, சம்மோன் ஆஸ்க் யூ டு டூ ஏதாவது ஒன்று சொல்கிறேன், டோன்ட் அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. நான் எடுக்கிறதா முடிவு, நான் என்ன வேணால் செய்வேன் என்பதில் உறுதியாக இருங்க. எனக்கு இட்லி கடை, இட்லி இப்போ நல்லா போட வரும், எனக்கு இட்லி கடை தான் வரும், போடுங்க. என்ன ஒரு வெக்கமும் இல்லை. தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஐ எம் நாட் ஏ குட் இன்ஜினியர். நான் கூட மெக்கானிக்கல் படித்தேன். ஐ எம் நாட் ஏ குட் இன்ஜினியர். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வேலையில் நான் வந்தேன், நான் ஷைனானேன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எது வருதோ அதுதான் நமக்கு வரும். நமக்கு வராது பிடிச்சி தங்கிட்டு இருந்தால் அது வரவே வராது. அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு உங்கள் பலம் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் பலம், நீங்கள் யாருங்கிற பலம் உங்களுக்கு தெரியும். இந்த மாதத்திலே சரி நமக்கே இவ்வளோ நல்லா சார், ஒரு நாள் கம்பெனிக்கு போகிறீங்க, எத்தனையோ பேர் உனக்கு கிளைண்ட் ஃபோன் பண்ணுறான், எவ்வளோ பேர் திட்டு வாங்குறீங்க. அப்போ மேன் பவர் ஹேண்ட்லிங் உங்களுக்கு வருது இல்லையா. இவன்லாம் ஒரு பாஸ், இவங்க கூடலாம் வாழ்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பொறுமை பேஷன்ஸ்லாம் இருக்குது. இதை மட்டும் உங்கள் பிஸ்னஸில் பண்ணிங்கன்னா எவ்வளோ நல்லா வருவீங்க இல்லையா. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு கம்பெனிக்கு முதலாளி ஆகிடுவீங்க. ஸோ அப்போ சிம்மராசிக்காரர்கள் தனியாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக போகிறீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பு. உலகெங்கிலும் இருக்கும் ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்றே இதை சொல்லலாம். காரணம் என்றால் ஒரு 3-4 கிரகங்கள் பெயர்கிறது. ஆரம்பிச்சிட்டிங்களா சார்? தெரியும் சார், 2025 ஓப்பனிங்கிலிருந்தே இதே மாதிரி தான் 3-4 கிரகம் பெறுவது, 5-6 கிரகம் பெயருது. அது என்னமோ தெரிலங்க, இந்த வருஷம் மட்டும்தான் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சின்னு எல்லா பயிற்சியும் இந்த ஒரே வருஷம்தான் இவ்வளோ நடக்குது. அதில் இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாகவே என்ன நடக்குதுன்னா, அந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு போய்டுறார். மிதுனத்தில் போன சுக்கிரன் கடகத்துக்கு வரார் ஆகஸ்ட் மாதம் 15க்கு அப்புறம். இந்த பக்கம் என்னடான்னா குரு பகவான் அதே இடத்துல சேம் பொசிஷனில் இருக்கார். ஆனால் சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற சூரியனோடு புத பகவான் சேர்ந்து புதாதித்ய யோகம் பெறுகிறார். சிம்மத்தில் ஏற்கனவே இருந்த செவ்வாய் பகவான் இப்போ கன்னிக்கு போயிடுறார். கன்னிக்கு போயிட்டு இப்படி எல்லா கிரகங்களும் சார், இதை பற்றிலாம் எங்களுக்கு என்ன சார் தெரியும், எங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லுங்கள் சார், அதுதான் நம்ம சொல்ல போகிறோம். அவ்வகையில் இத்தனை கிரக பயிற்சிகள் சேர்ந்து ஏதேனும் ஒரு ஆக்டிவிட்டி நடந்து ஆகணும் இல்லையா. ஸோ அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை தலைகீழாக மாறக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்டங்கள் வருகின்ற குபேர யோகம்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி ரீதியாகவே பார்த்து விடலாம்.